கடவுளே, நான் எப்பவும் உன்னை கும்பிட்டுட்டு தான் வேலைக்கு போவேன். இன்னைக்கு லேட் ஆச்சு. அதனால உன்னை கும்பிடாம வேலைக்கு கிளம்பிட்டேன். அதுக்கு இவ்வளோ சோதனை எனக்கு கொடுப்ப? நான் என்ன மாநிலம் உனக்கு சோதனை கொடுத்தேன்? ஆமாம் சாமி, எப்பவும் அடிக்கிற அலாரம் ஆஃப் ஆச்சு. நல்லா இருந்த பைக்கு திடீர்னு பஞ்சர் ஆச்சு. பஸ்ஸில் வேலைக்கு போயிட்டு வந்தது டயர்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஏசியை ஆன் பண்ணேன். எப்பவும் இல்லாமல் திடீர்னு கரண்டும் போச்சு. இதெல்லாம் சோதனை இல்லையா சாமி? இல்லை மானிடா, இன்றுதான் உனக்கு கடைசி நாள். அதனால்தான் நீ வெளியில் செல்ல வேண்டாம் என்று அலாரத்தை ஆஃப் செய்துவிட்டு யமனிடம் சென்று உன்னை கொல்ல வேண்டாம் என்று கூற சென்றேன். அதனால்தான் சற்று தாமதமானது. அதேபோல் வண்டியில் விபத்து ஏற்பட்டு நீ இறக்கும்படி யமன் செய்திருந்தான். அதனால்தான் வண்டியை பஞ்சர் செய்தேன். அதேபோல் நீ கரண்டடித்து இறக்கும்படியும் யமன் செய்திருந்தார். அதனால்தான் கரண்டை ஆஃப் செய்தேன். என்னை மன்னிச்சிருங்க சாமி, என் தப்பை உணர்ந்துட்டேன். சரி சாமி, இவ்வளோ நல்லது பண்ணீங்களே, என் கல்யாணத்தன்னைக்கு மட்டும் எங்கே சாமி போனீங்க? அந்த ஒரு விஷயத்த மட்டும் நடக்காமல் நிறுத்தியிருந்தீங்கன்னா நான் வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக இருந்திருப்பேன்ல. அட முட்டாள் மானிடா, நீ என்னை கும்பிட ஆரம்பிச்சதே உன் கல்யாணத்துக்கு அப்புறம் தானடா.